எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். குருட்சேத்திரம் கதையோட தொடர்ச்சி. ஆதி, அவங்க உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கலையேடா. ஒருவேளை அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நீ நிம்மதியா இருப்பேன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் நிச்சயம் உன் மனசுல இருக்கிற பழிவாங்கும் உணர்ச்சிய நீ மறக்க போறதில்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். போதும் ஆதி, அபிமன்யுவை பழி வாங்குறேன்னு உன் வாழ்க்கைய பலி கொடுத்துடாத. ரெண்டாவது, நீ நினைக்கிற மாதிரி ரதியோட மேரேஜ் லைஃப் கெட்டு போகல. நேற்று ரிசப்ஷன்ல நான் அபிமன்யுவை பார்த்த வரைக்கும் அவர் ரதிய ரொம்ப லவ் பண்றாரு. ஆதி, அவளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட அபிமன்யு பிரியவே இல்லை. மற்றவங்களை பத்தியும் அவர் கண்டுகிட்டதாகவே தெரியல. ரதி இருக்கிற இடத்துலதான் அபிமன்யுவும் இருந்தாரு. ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அதே சமயத்துல ஒருத்தர் வெறுக்கிற மாதிரியும் தெரியலடா. அது மட்டும் இல்லடா, அர்ஜுன் அங்கிளும் திவ்யா ஆண்டியும் ரதிய சாப்பிட சொல்லும் போது அவங்க எவ்வளவோ வற்புறுத்தியும் அவ சாப்பிடல. சோ அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. பாக்குற பார்வையில தான் அது இருக்கு. நீ அபிமன்யுவ பழைய மாதிரியே பாக்குற. ஆனா என்னோட பார்வை இப்ப மாறிடுச்சு. அதுதான் வித்தியாசம். அதனால அவங்கள நினைச்சு நீ உன்னோட வைஃப விட்டு பிரிஞ்சிடாத. இப்பவே அவங்க வீட்டுக்கு போ. ஒருவேளை நீ அங்க அபிமன்யுவ பார்த்தாலும் உன்னோட கோபத்தை காட்டாத. திருப்பியும் சொல்றேன், அபிமன்யு இப்ப நம்ம வீட்டு மாப்பிள்ள. நீ அவரை அவமதிச்சா அது நம்ம ரதியையே நாம அவமதிக்கிற மாதிரி. உன்மேல இருக்கிற வெறுப்புல அவர் எது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்து அண்ணிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முயற்சி பண்ணு. முக்கியமா இந்த விஷயம் நம்ம மாம் டாடுக்கோ இல்ல அங்கிள் ஆன்டி காதுக்கு போறதுக்கு முன்னாடியோ நீ இந்த விஷயத்த சால்வ் பண்ணி ஆகணும். அது அபிமன்யுவோட வீடு மட்டும் இல்ல, உன் ஒய்ஃபோட வீடும் கூட. தம்பியின் விளக்கத்தையும் அறிவுரைகளையும் பொறுமையுடன் கேட்டவன், அபி, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அதே கோபத்துல இல்ல. இன்னும் சொல்ல போனா நேத்துதான் நான் அவ கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு செஞ்சேன்டா. ஆனா இத்தனை நாள் என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவ நான் மனசு திரும்பி வரும்போது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டா என்றான் குரல் தழுக்க. அவங்க நிச்சயம் உன்னை புரிஞ்சுப்பாங்க, போய் கூட்டிட்டு வா. சரி என்று வலி மிகுந்த மெல்லிய நகையை உதடுகளில் பதியவிட்ட ஆதித்யா தான் வரப்போவதாக தகவல் அனுப்ப எத்தனித்தவன். ஒருவேளை தன்னை வர வேண்டாம் என்று அஸ்வினி கூறிவிட்டால் என்ன செய்வது என்று யோசனையில் ஆழ்ந்தவன் அவளிடம் கூறாமலே அர்ஜுனின் வீட்டுக்கு செல்ல முடிவு செய்தான். வாழ்க்கையில் முதல் முறை தனது உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவன் மீதம் இருந்த அலுவலக வேலைகளையும் முடித்துவிட்டு தன் மாமனாரின் இல்லம் நோக்கி பறக்க வீட்டின் நுழைவாயிலிற்குள் நுழைந்தவனை அபிமன்யுவின் பெராரியும் சிகப்பு நிற புகாட்டியும் வரவேற்றது. கிழிஞ்சிச்சு, இன்னும் வீட்டுலதான் இருக்கான் போல இருக்கு. இந்த நேரத்துல வீட்டுல என்ன பண்றான்? ஆதி, அவன் உன்னை எவ்வளவு சீண்டினாலும் எதை சொல்லி கோபப்படுத்தினாலும் அசோக்காக பொறுத்துக்கோடா என்று தனக்குத்தானே வாய்விட்டு சத்தமாகவே சொல்லி கொண்டவன் வீட்டின் அழைப்பு மணியை அடிக்க கதவை திறந்த ரதியின் கண்கள் கலக்கத்தில் அச்சத்தில் அகல விரிந்தது. வாங்கண்ணா. வழக்கமாக அண்ணனின் முகத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கும் மகிழ்ச்சியும் சிரிப்பும் இருந்த இடம் தெரியாதது போல் காணாமல் போயிருக்க நிலைமை ஏதோ புரிந்தது போல தன் அதிர்ச்சியை காட்ட வனம் வராமல் புன்னகை முகமாக தமையனை வரவேற்றார். அவன் உள்ளே நுழைந்ததும் தன்னையும் அறியாமல் முன்னரைக்கு தன் பார்வையை திசை திருப்ப அங்கு ஆதித்யா வந்திருப்பதை கூட அறியாமல் தனது மடிக்கணினியில் மும்முரமாக மூழ்கியிருந்த கணவனை ஓட்டமும் நடையுமாக நெருங்கியவள் கணவனின் தோள் தொட்டு அழைக்க நிமிர்ந்து பார்த்தவன் மனைவியின் முகத்தில் தெரிந்த அதீத கலக்கத்தையும் அவள் நிற்கும் தோரணையில் தோன்றும் பதற்றத்தையும் கண்டு என்ன என்பது போல புருவங்களை உயர்த்தி கேட்டான். ஆதி அண்ணா வந்திருக்காங்க என்றவுடன் சடார் என்று திரும்பி பார்த்த கணவனை கண்ட ரதிக்கு திக்கென்றது. தன்னையும் அறியாமல் உடம்பில் உதறல் எடுக்க துவங்க ஆதித்யாவை நொடி நேரம் கூர்ந்து பார்த்தவன் பின் தன்னை நோக்கி திரும்பி பார்க்கவும் வழக்கம் போல அவனது முகத்திலிருந்து எந்த உணர்வுகளையும் கண்டறிய முடியாத வகையில் தடுமாறி நின்ற மனைவியை கண்டவன் மீண்டும் குனிந்து மடிக்கணினியில் ஆழ்ந்தான். ச, கல்யாணத்துக்கு பிறகு இப்பதான் அண்ணா முதல் தடவை வந்திருக்காங்க. அதுவும் இப்ப அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன கல்லு மனசுப்பா என்று மனதிற்குள்ளே திட்டியவாறே திருவென்று விழித்தவளை கண்ட ஆதித்யா வா என்பது போல தலையசைத்தான். அண்ணனிடம் சிறுபிள்ளை போல் ஓடும் மனையாளை நிமிர்ந்து பார்த்தவன் ஆதித்யாவின் பார்வை தன் மீது இல்லை என்பதை உணர்ந்து குழந்தைத்தனமான மனைவியின் செயலை உள்ளுக்குள் ரசித்தவனாக இதழ்களை பிரிக்காமல் சிரித்து மீண்டும் கணினியில் மூழ்க, ஆதி அண்ணா தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு இவரை பத்தி நான் சொல்லணுமா என்ன?
மனசுல எதையும் வச்சுக்காதீங்க அண்ணா என்று கண்களை இடுக்கி பரிதாபமாக முகத்தை வைத்து இறைஞ்சும் தங்கையை ஒரு புன்சிரிப்போடு தோல் வளைவுக்குள் வைத்து கொண்டான் ஆதித்யா. இட்ஸ் ஓகே ரதி, இதை எதிர்பார்க்காம நான் வருவேனா? எனக்கு அசுவ பார்க்கணும், அவ்வளவுதான். எங்க இருக்கா? ஆண்டியோட கோயிலுக்கு போயிருக்காங்கண்ணா. அண்ணா, உங்க 2 பேருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா? எத்தனையோ தடவை ஆண்டி கேட்டும் அவங்க ஒண்ணும் இல்லைன்னு பிடிவாதமா சமாளிச்சுட்டாங்க. ஆனா அவங்க முகம் சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம்னு நினைச்சேன். அவங்களோட அம்மா கிட்டயே எதுவும் சொல்லல. அப்புறம் நான் எப்படி இதுல தலையிடுறதுன்னு தான் பேசாம இருந்துட்டேன். என்னாச்சண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரதி, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். அவ எப்போ வருவா? நைட்டு 8 மணிக்கு மேல ஆகும்னு சொன்னாங்க. நீங்க வாங்கண்ணா, நான் அவங்க ரூமை காட்டுறேன். நானும் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசி ரொம்ப நாளாச்சு. நேத்து சொல்லிக்காமலேயே நீங்க கிளம்பி போயிட்டீங்க. மறு பேச்சு எதுவும் பேசாமல் ரதியை தொடர்ந்து அஸ்வினியின் அறையை நோக்கி ஆதித்யா நடக்க, அண்ணன் வந்ததுமே தன்னை மறந்துவிட்டு அவன் பின்னே ஓடும் மனைவியை கண்டு உள்ளுக்குள் பொறாமை பொங்க வெடுக்கென்று எழுந்த அபிமன்யு ரதி என்று அழைத்ததில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் அவன் எழுந்து நிற்பதைக் கண்டு திகைத்து போனாள். வா என்பது போல தலையை அசைத்தவனை கண்டு அசுவோட ரூம் எங்க இருக்குன்னு காட்ட போறேன் என்றவளை ஆழ்ந்து பார்த்தவன் காட்டிட்டு சீக்கிரம் வா என்று சொல்லவும் அவனின் குரலில் இருந்த கட்டளையை கண்டு ஆதித்யாவின் கோபம் எகிரி கொண்டிருந்தாலும் வாழ்க்கையில் முதல் முறை அபிமன்யுவின் எதிரில் இயன்றவரை பொறுமையை கடைபிடித்தவனை பார்த்து வாங்க என்பது போல தலையசைத்து விடுவிடுவென்று படிகளில் ஏறினாள் ரதி. அஸ்வினியின் அறைக்குள் நுழைந்த உடனேயே, ஆதியண்ணா நீங்க இங்கேயே இருங்க, வேணும்னா அசுவுக்கு போன் செஞ்சு சீக்கிரமா வர சொல்லுங்க, வீட்டுல வேற யாரும் இல்ல, அவர் தனியா இருக்க இருக்க மனசுக்குள்ள ஏதாவது நினைச்சுக்கிட்டு சண்டை போட போறாரு, நான் அவர் கூட போய் இருக்கேன் என்று தன்னையும் அறியாமல் விழிகளில் நீர் துளங்க சிறிய புன்னகையுடன் கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறி போனவளை சட்டென்று கரம் பற்றினான் ஆதித்யா. ரதி, நீ சந்தோஷமா இருக்கியா? அபிமன்யு உன்னை நல்லா பாத்துக்கிறானா என்று விட்டு சட்டென்று நிறுத்தியவன், சாரி ரதி, பழக்க தோஷம் என்று தானும் மெல்லிய நகையை சிந்தியவன், நல்லா பாத்துக்கிறாரா என்று முடித்தான். எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி உள்ளவர். யாரும் தன்னை தோற்கடிச்சிடக்கூடாது, வாழ்க்கையில தான் நினைச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் நிறையவே இருக்கு. இதுல நீங்க மட்டும் எங்க ரூமை பாத்தீங்க, அது உண்மைன்னு ப்ரூஃபே ஆயிடும். ரூம் முழுக்க அடிக்கிற மாதிரி ஒரே ரெட் கலர் பெயிண்டிங். உண்மையில நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கெட்டவர் இல்லாதீன்னா உங்களை எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளவுதான். உன்னை நல்லா பாத்துக்கிட்டா அது போதும் ரதி, எங்களை பத்தி கவலைப்படாத. எங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு அவ்வளவு சீக்கிரம் மறையாதுன்னாலும் இனி அதனால நீயோ அசுவோ ஏன் ரோகி கூட பாதிக்கப்படாம பாத்துக்கிறது உன் அண்ணன்களோட கடமை. ஓகே, உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு, போ. நான் அசு வர்ற வரைக்கும் வெயிட் பண்றேன். சரி என்று இதழ்கள் விரித்து சிரித்து தலையசைத்தவள் ஒரு முறை அண்ணனை இருக்க கட்டி பிடித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விட்டு விடுவிடுவென்று கீழே இறங்க, மேல் தளத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்த கணவனை கண்ட ரதியின் மேல் தளத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றிருந்த கணவனை கண்டதும் ரதியின் நடையின் வேகம் குறைந்தது. அவள் தன்னிடம் வருவதற்குள் சட்டென்று அவளை நெருங்கியவன் மடி கணினியை ஒரு கையால் பிடித்து கொண்டே தனது வலது கரத்தை அவளது இடது கரத்துக்குள் நுழைத்து படிகளில் ஏறவும் அவனது வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறி போனவள் தான் சப்தமிட்டாள். அது ஆதியண்ணாவின் காதுகளில் விழுந்தாள். பிரச்சனை ஏதும் வெடித்து விடுமோ என்று அஞ்சி மௌனமாக அவனை பின்தொடர தங்களின் அறைக்குள் நுழைந்தவன் கதவை சாத்திய வினாடியே, என்ன அண்ணனை பார்த்ததும் ஹஸ்பண்ட மறந்துட்ட போல என்றான் பொறாமை வெளியும் விழிகளோடு. உங்களை மறக்க முடியுமா? இல்ல நீங்க தான் உங்களை மறக்க விட்டுடுவீங்களா என்று மனதிற்குள் நினைத்தவள் இந்த சூழ்நிலையில் இதை சொன்னால் எகிரி விடுவான் என்பது புரிந்ததும், ஏங்க வீட்டுக்கு வந்தவரை வாங்கன்னு தான் சொல்லல, அட்லீஸ்ட் எதுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் அசுவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கலாம் இல்லையா என்றான். ரதி, எனக்கு ஆதித்யாவை பிடிக்காது, அது உனக்கே தெரியும். ஆனா இப்ப அவன் அசுவோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனையில நான் தலையிடக்கூடாது. அது அவனாச்சு அவளாச்சு. நான் அவனை வான்னு வரவேற்காதது அவன் மேல எனக்கு இன்னும் உள்ள வெறுப்புல. ஆனா அவனை வீட்டை விட்டு போன்னு சொல்லாதது அவன் என் தங்கையோட கணவன்கிறதால. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதே.
இதுவரை இவன் பொறுமையாக இருந்ததே பெருசு என்பதை உணர்ந்தவளாக, அண்ணாவும் அசுவும் பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதே இப்பொழுதே தேவை என்பதையும் புரிந்து கொண்டு சட்டென்று மௌனியானவளை பார்த்து கொண்டே உள் அறையினுள் தனது நாற்காலியில் அமர்ந்து மடிக்கணினியில் முழுகத் தொடங்கினான். என்ன பிரச்சனையா இருக்கும் அண்ணனுக்கும் அசுவுக்கும்? அவங்க பேசி பிரச்சனையை தீர்த்து இந்த வீட்டை விட்டு போகிற வரை இவர் மலையேறாம இருக்கணுமே, அதுவரை வேற வழியும் இல்லை, காவல் காக்க வேண்டியதுதான் என்று வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே கட்டிலில் படுத்தாள். அங்கு அஸ்வினியின் அறையில் அவளது கட்டிலிற்கு அருகில் போடப்பட்டிருந்த சாய்வு இருக்கையில் அமர்ந்த ஆதித்யா அறையை கண்களால் துளாவ முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்தில் சுவரும் கட்டில் முதலான மர சாமான்களும் அதன் மீது விரித்திருக்கும் விரிப்புகளும் வெண்மை நிறத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. மெல்ல எழுந்தவன் ஒவ்வொரு பொருட்களாக மெருதுவாக தடவிக்கொண்டு வர பஞ்சு மெத்தையின் மீது அமர அதனில் வைக்கப்பட்டிருந்த மென்மையான தலையணையை எடுத்து முகர்ந்தவனின் நாசியில் தன் மனையாளின் வாசம் படர அதனை இறுக தழுவியவாறே கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தவன், யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு நீ போக விடமாட்டேன் அசு. இத்தனை வருஷம் நான் போராடியதே உன்னை அடைகிறதுக்காகத்தானடி. அப்புறம் எப்படி உன்னை விட்டுடுவேன்னு நினைச்ச? அறைக்குள் நுழைந்த அஸ்வினி திடுக்கிட்டு போனாள். தன்னை கண்டதும் விருட்டென்று எழுந்த கணவனை கண்டு, ஆதி நீங்க எங்க இங்க? எப்ப வந்தீங்க? ஏன் எனக்கு போன் பண்ணல? அச்சச்சோ, நாங்க கோயிலுக்கு கிளம்பும் போது அண்ணா வீட்டுக்கு வந்தாங்களே, உங்களை ஏதாச்சும் சொன்னாங்களா? கீழே இருக்காம இங்க தனியா என் ரூம்ல உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்ததா? நிறுத்தாமல் படபடப்புடன் கேள்விகளை வீசிக்கொண்டிருக்கும் மனைவியை ஒரு சில நொடிகள் கூர்ந்து பார்த்திருந்த ஆதித்யா, அசு நான் இங்க இருக்கிறத உன்கிட்ட ரதி சொல்லலைன்னா ஆண்டிக்கும் நான் வந்திருக்கிறது தெரியாது. போ, அவங்க கிட்ட சொல்லிட்டு வா. நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும், அதுக்கப்புறம் நான் கீழே வந்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன் என்றான். கணவனின் முகத்தையே ஆழ்ந்து பதட்டத்துடன் பார்த்திருந்தவளின் இதயம் தன் துடிப்பை வேகமாக அதிகரிக்க சட்டென்று வெளியேறியவள் அன்னையிடம் சென்று கணவனின் வருகையை அறிவித்து விட்டு மீண்டும் தன் அறைக்குள் நுழைய, கதவை சாத்து அசு என்றான். அவள் முகத்தில் வழியும் அச்சத்தையும் அவளில் கண்களில் தெரியும் கலக்கத்தையும் கண்டு உள்ளம் உருகித்தான் போனான். இருந்தும் தன்னை பிரிந்து செல்லும் முடிவை மன்னிக்க இயலாதவனாக மனதிற்குள் பொங்கும் ஆங்காரத்துடன், என்னை டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு ஏன் முடிவெடுத்த அசு என்றான். தன் ஒட்டுமொத்த வேதனைகளையும் நெஞ்சில் அடிபட்டு ரத்தம் கசிந்து உருகும் வலியையும் குரலில் கொண்டு வந்து, வேற என்ன பண்ண சொல்றீங்க ஆதி? புரியல அசு. சரி, தெளிவாவே கேக்குறேன். நீங்க என்கிட்ட ஏற்கனவே கேட்ட அதே கேள்வி. உண்மையா உங்க மனசுல இப்ப என்ன இருக்கோ அது சொல்லுங்க. உண்மையில உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, இல்ல லவ் பண்றேன்னு சொல்லிட்டோமேன்னு என் கழுத்துல தாலி கட்டினீங்களா? அவளின் கேள்விகள் அவளை பொறுத்தவரை சரிதான். ஆனால் தன் மனைவியின் வாயில் இருந்து வெளிவந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆதித்யாவின் மனதை ஈட்டிக்கொண்டு துளைக்க முயற்சித்தது போல இருந்தது. பதிலேதும் பேசாமல் மௌனமாக நின்றிருப்பவனின் அருகில் விழிகளில் நீர் ததும்ப நெருங்கியவள், உங்களை நான் பார்த்த காலத்துல இருந்தே நீங்க என்ன பின்தொடர்ந்து இருக்கீங்க. என்கிட்ட வம்பளக்காத நாளுன்னு ஒண்ணும் இல்ல. என் மேல லவ் வந்த போதும் நீங்க என் விருப்பத்தை கேட்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டீங்க. ஆனா எனக்கு உங்களை நிஜமாவே ரொம்ப பிடிச்சது. அப்ப நான் உங்களை விட்டு ஒதுங்கிய காரணமே இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க கூடாதுன்னு தான். ஏன்னா எனக்கு தெரியும் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இடையில என்ன விதமான பகை இருக்குன்னு. அதுவும் முக்கியமா உங்களுக்கும் என் அண்ணாவுக்கும் இடையில இருக்கிற விரோதம். அதனாலதான் உங்களை அவாய்ட் செய்ய எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். ஆனா அப்பவும் நீங்க என்ன விடமாட்டேன்னுட்டீங்க. கடைசியில நீங்க என்ன கடத்த, அதுக்கு பழிவாங்க என் அண்ணன் உங்க தங்கச்சிய கடத்தன்னு என்னென்னவோ நடந்து போச்சு. கல்யாணத்துல வந்து அது முடிஞ்சதுதான் ரொம்ப அதிசயமே. நடந்தது நடந்துருச்சுன்னு ஏத்துக்க உங்க மனசு இடம் கொடுக்கல. கல்யாணமாகி 1 மாசம் ஆகி நீங்க என் கூட முகம் கொடுத்து கூட பேசாததை தாங்கிக்கிற சக்தி இனி எனக்கு இல்ல ஆதி. அதனாலதான் கேட்டேன், இப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு. அது மட்டும் இல்ல, இந்த 1 மாசமும் நீங்களாவே இல்ல. தாலி கட்டின வைஃப் கிட்ட கிடைக்காத நிம்மதியை தேடி நீங்க வெளியில போறீங்கன்னா நிச்சயம் என்னால உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இல்லையா? நம்பிக்கைதான் ஆதி இல்லற வாழ்க்கையோட அஸ்திவாரமே. இங்க அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கிறப்ப இதுக்கு மேல கட்டப்படுற நம்ம உறவு உடைஞ்சு தரைமட்டம் ஆகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்?
அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். உங்களை இதுக்கு மேலையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல ஆதி. நான் உங்க வாழ்க்கையை விட்டே விலகி போறேன். நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்களாவது சந்தோஷமா இருங்க. நீண்ட விளக்கம் கொடுத்தவள் கண்களில் ததும்பி நின்ற நீர் கன்னத்தில் வழிந்து கழுத்தை நனைக்க தனது புடவை முந்தானையால் அழுந்த முகத்தை துடைத்தவள் அரை வாயிலை நோக்கி நடக்க ஒரு நொடி அவளை இமை கொட்டாது பார்த்தவன், அப்போ நான் இல்லாம நீ இருந்துடுவேன்னு சொல்றியா? அப்படித்தானே என்றான் அடக்கப்பட்ட கோபத்தில். உங்களால இருக்க முடியுமோன்னு எனக்கு தோணுதுங்க என்று மேற்கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்க 2 அடிகளில் அவளை எட்டினான். சோ நீயே என்ன ஜட்ஜ் பண்ணிக்கிட்ட, அவ்வளவுதானே? என் மனசுல இருக்கிறத நான் எத்தனையோ தடவை உனக்கு எடுத்து சொல்லியும் நீ அதை நம்பல. இல்லற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே நம்பிக்கைதான்னு சொல்றவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லையா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்க வாயில இருந்து கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்காதி. லிப்டுக்குள்ள என்ன அடக்கி வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனவரு அடுத்த தடவை என்ன பாக்குறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷமும் நீங்க என்னத்தான் லவ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எந்த நம்பிக்கையில நான் காத்துக்கிட்டு இருந்தேன். திரும்பி வந்தவர் காலேஜ் ஆடிட்டோரியத்துக்கே வந்து இப்பவே நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும்னு மிரட்டுனதுமே உங்களை தேடி எந்த நம்பிக்கையில நான் வந்தேன் ஆதி? நான் லவ் பண்றேனா இல்லையான்னு கூட கேட்காம பண்ணதும் இல்லாம நீங்க என் ட்ரெஸ்ஸ கிழிச்சப்போ அண்ணா கிட்ட கூட ஓடாம திரும்பவும் கார்ல உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்தேனே, அது எந்த நம்பிக்கையில? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாடின்னு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு தெரியாம என்ன போட்டோ எடுத்து அதை எங்க அண்ணாவுக்கு அனுப்பி அதுவும் பத்தாதுன்னு மயக்க மருந்த கலக்கி கொடுத்து ஒரு நைட்டு முழுசும் கதற கதற என்ன அடைச்சு வச்சிருந்தீங்களே, அப்பவும் என் குடும்பத்துக்கு முன்னாடி அவமானத்துல கூசி நின்னாலும் நான் உங்களை விட்டு ஒரு அடி விலகவே இல்லையே, அது எந்த நம்பிக்கையில ஆதி? ஆக உங்களை சந்திச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு தடவையும் உங்களை நம்பினது மட்டும் இல்லாதி உங்களோட எல்லா தவறுகளையும் நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா இப்பவும் என்னை சரியா புரிஞ்சுக்காம என்னோட அமைதியான சுபாவத்தையும் பொறுமையான குணத்தையும் உங்க மேல பைத்தியம் மாதிரி வச்சிருக்கிற காதலையும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களோன்னு எனக்கு தோணுதாதி. வேண்டாம், என்னால உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம், உங்களால எனக்கும் கஷ்டம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல டேடும் வந்துருவாங்க, நீங்களும் இங்க இருக்கிறது நல்லதா போச்சு. 2 பேரும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். நிச்சயம் என்னோட டேடி என்னுடைய விருப்பத்துக்கு மாறா எதுவும் செய்ய மாட்டாங்க. அவனது கரம் பற்றி மீண்டும் வாயிலை நோக்கி நடக்க மனைவியின் வாயிலிருந்து உதிர்ந்த அத்தனை கூற்றும் ஆதித்யாவின் உடலை மட்டுமல்ல இதயத்தையும் பல 1000 சாட்டைகளால் விளாசியது போல வலிக்க, அசு பிளீஸ் டி, ஐ எம் வெரி சாரி டி. இல்லாதி, இதுக்கு மேல எனக்கு யாரையும் மன்னிக்க மனசுல திடம் இல்லாதி. வாங்க, மாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நான் வரேன், ஆனா ஒரு 10 மினிட்ஸ் நான் உன்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆதி பிளீஸ், இதுவே நான் ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவுதான். இதுக்கு மேல யோசிக்க எனக்கு பொறுமை இல்ல ஆதி. இல்ல அசு, நீ நான் சொல்றத கேட்டே ஆகணும், உறுதியோடு சொன்னவன் கட்டிலுக்கு அழைத்து சென்று அமர வைக்க வெடுக்கென்று எழுந்தவளின் தோள்கள் 2ஐயும் இருக்க அழுத்தி மீண்டும் அமர செய்து அவள் முன் மண்டியிட்டான். உலகில் எவருக்கும் தலை வணங்காத ஒருவருக்கும் அடிபணியாத ஆதித்யவர்தன். வீழ்ச்சி என்பதன் பொருள் மறந்தேன் உன் அருகாமையில். பகடை காயான புள்ளிமான் நீ என நினைத்தேன். அரிமாவுக்கே இறுதி முற்றுகையிடும் சிம்மராணி நீ என்று உணரும் வரை. தனது காலடியில் மண்டியிட்ட கணவனை கண்டு பதறி போனாள் அஸ்வினி. ஆதி என்ன பண்றீங்க, முதல்ல எழுந்திருங்க. பதறியவளின் 2 கரங்களின் விரல்களுக்குள்ளும் தன் விரல்களை நுழைத்தவன் அவளது கரங்களையும் கோர்த்து அவளின் மடியில் தன் கைகளை வைத்தவாறே, அசு கொஞ்ச நேரம் என்ன பேச விடு பிளீஸ். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். ஆழ பெருமூச்சு எரிந்தவள் அவனது முகத்தையே கூர்ந்து பார்க்க தனது கேள்வியை தொடுத்தான் ஆதித்யா. அசு, கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏன் தெரியுமா ஆண்கள் பெண்கள் முன்னாடி மண்டியிட்டு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறியான்னு கேக்குறாங்க? பிரபுக்களோட ஆட்சி காலத்துல மரியாதைக்கு அடையாளமா வீரர்கள் தங்களோட முதுகெலும்புகளும் வளையும் அளவுக்கு வளைஞ்சி மண்டியிட்டு அவங்களோட மரியாதைய செலுத்துவாங்க. அதையே வழக்கமா பின்பற்றி மனைவியாக போகும் பெண்ணுக்கு முன்னாடி நீ நான் மதிக்கும் ஒரு பிரபுவுக்கு சமானம், உன்னிடம் நான் சரணடைகிறேன், இனி நான் உன் சாசுவத அடிமை, உன்னை என் வாழ்நாள் முழுவதிலும் போற்றுவேன் அப்படிங்கிற அர்த்தத்தோட திருமணத்துக்கு அவளுடைய சம்மதத்தை கேட்கறதுக்காக முழங்கால் மண்டியிட்டாங்க.
நான் உன்னை கௌரவப்படுத்துவேன், உனக்கு மரியாதை செலுத்துவேன், நீடித்த அன்பை உனக்கு தருவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறான்னு அர்த்தம். ஆனா இவ்வளவு தெரிஞ்சும் ஒரு பெண்ணுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணுங்கிறத என் அப்பாவை பார்த்து நான் கத்துக்கிட்டும் உன்கிட்ட என் காதலை நான் பணிவா வெளிப்படுத்தல. உன்னை லிப்ட்ல சிறைப்பிடிச்சு வெளியே போக முடியாதபடி அடைச்சு வச்சு என்னோட லவ்வை நான் ப்ரப்போஸ் பண்ணினேன். அதுதான் நம்மோட காதல்ல நான் செஞ்ச முதல் தப்பு. அதுக்கப்புறம் நீயே சொன்ன மாதிரி உன்னுடைய பயந்த சுபாவத்தையும் அமைதியான குணத்தையும் எனக்கு சாதகமா நான் பயன்படுத்தி இருக்கேன் நிறைய தடவை. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு நேத்து தாண்டி நான் உணர்ந்தேன். எப்ப தெரியுமா? உன்னை நான் ஒதுக்கும் போது ஏற்படாத வலி நீ என்ன ஒதுக்கும் போது வந்துச்சு. அப்பதான் நேத்து நைட்டே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை என்னவளா எடுத்துக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தேன். ஆனா வழக்கம் போல பொறுமையா உனக்கு எதையும் எடுத்து சொல்லாம என் உணர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நெருங்க முடிவு செஞ்சு ரூமுக்குள்ள வந்தா நீ அங்க அசந்து தூங்கிட்டு இருந்த. சில நொடிகள் நிறுத்தியவன் இறுக பிடித்திருந்த அவளின் விரல்களை மேலும் பற்றி அழுத்தியவனாக, அசு, ஆசையோட இருந்த எனக்கு அது பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. இப்படித்தானே உனக்கும் இருந்திருக்கும்னு மனசுக்குள்ள 100 தடவையாவது சாரி கேட்டுட்டு நான் தூங்கினப்பதான் ஒரு ஸ்வீட் ட்ரீம் வந்ததுடி. அதுல நாம 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். நீ பிரெக்னண்டா ஆகுற, உனக்கு டெலிவரி டைம் மூவிஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல, அது மாதிரி நான் லேபர் ரூமுக்கு வெளியே டென்ஷனோட நிக்கிறேன். கொஞ்ச நேரத்துல குழந்தை அழுற சத்தம் கேக்குது. டாக்டர் செம கியூட்டா ஒரு குழந்தைய என் கையில கொடுக்கறாங்க. பெண் குழந்தைடி அது. நம்ம குழந்தைய நான் கையில வாங்கின அந்த செகண்ட் என் உடம்பு அப்படியே சிலிர்த்து போச்சுடி. கனவுலயே நான் அதை ஃபீல் பண்ணினேன் அசு. அப்ப நீ குழந்தைய பாக்கணும்னு சொல்ற, நான் உன்கிட்ட கொடுக்கறேன். அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம். அப்ப நான் ஒரு பெயர் சொல்றேன். அது என்ன பேர் தெரியுமா? ஆதித்யா, அஸ்வினி 2 பேரையும் சேர்த்து அஸ்வதி வர்தன். உன்ன மாதிரியே நட்சத்திரம்டி. 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம். அந்த பேருக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ஃபயர் ஹார்ஸ். என்ன மாதிரியே பெயர்ல மட்டும் இல்ல, நம்ம 2 பேருடைய குணங்களையும் கலந்து நம்ம பொண்ணு பிறந்த மாதிரி இருந்துச்சுடி. ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு தூக்கி வாரி போட்டு நான் எழுந்திருச்சு பார்த்தேன். அப்ப நீ அவ்வளவு அழகா என் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்த. கனவுலயே ஒரு பெண்ணுக்கு தகப்பனா ஆகுறது இவ்வளவு சுகமா இருக்கே. அப்ப யாரோ ஒருவருடைய பொண்ண காதல் அப்படிங்கிற போர்வையில நான் எப்படி ஆட்டி படைச்சேன். இதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிறந்து எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் நான் செஞ்ச அத்தனை தவறுகளையும் என் பொண்ணுக்கு செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்ததுல என் மேலேயே எனக்கு வெறுப்பு வந்துடுச்சுடி. அதான் காலையில எழுந்ததுமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அபி முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு என்னை கூட்டிட்டு போயிட்டான். இட்ஸ் ஓகே, எங்க போயிட போறா என்னாசு. இன்னைக்கு நைட்டு பொறுமையா அவகிட்ட நேரிடையா பேசி எல்லா பிரச்சனைகளையும் கிளியர் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு பெரிய இடிய என் தலையில போட்டுட்ட. என்னை விட்டுட்டு இருக்கிற அளவுக்கு இவளுக்கு எப்படி மனசு வந்தது அப்படிங்கிற வேதனையில தான் உன்னை தேடி நானே இங்க வந்தேன். ஐ எம் சாரி அசு, ஐ எம் ரியலி சாரிடி என்றவாறே மனையாளின் கரங்களில் முகம் புதைத்தான் ஆதித்யா. நிமிடங்கள் கரைந்தும் நீண்ட விளக்கங்கள் கொடுத்தும் அசையாமல் அரவமேதும் செய்யாமல் மௌனமாக தனது கேசத்தை தடவியவாறே அமர்ந்திருப்பவளை நிமிர்ந்து பார்த்தவன் வேதனை வலியும் கண்களுடன், என்னடி இவ்வளவு சொல்றேன், எதுவுமே பேச மாட்டேங்கிற என்றான் வலி சுமந்த விழிகளில் நீர் ததும்பி இருக்கும் தன் மனைவியின் கண்களோடு கலந்தவாறு. கணவனின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளின் மடிந்து கொண்டிருந்த இதயத்தை தட்டி எழுப்பத்தான் செய்தது. ஆனால் உடைந்து போயிருந்த மனதை ஒட்ட வைக்க அவளால் இயலவில்லை. மெல்ல எழுந்தவளை மண்டியிட்டவாறே பார்த்திருந்தவன் அவள் அறை கதவை நோக்கி அடிகள் எடுத்து வைக்கவும் விடுக்கென்று எழுந்தான். அசு, இன்னும் நீ என்ன நம்பலையா? 4 அடிகள் அவனை விட்டு தள்ளியே நின்றவள் கணவனின் விழிகளை இமை தட்டாது பார்த்தவாறே இழுத்து பெருமூச்சு விட்டவள், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஆதி. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கும்போது அப்படியே உங்களை கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. ஆனா அதே சமயம் இதே வார்த்தைகளை இவர் நேத்தே சொல்லி இருக்க கூடாதான்னு மனசு ஏங்குது. உங்க கனவை கேட்கும்போது மனசு கிடந்து துள்ளுது. ஆனா இத்தனை வருஷ காதல மறந்துட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவரோட கனவை மட்டுமா நம்புறதுன்னு அதே மனசு பதறுதாதி. என்ன பண்ண சொல்றீங்க என்று தழுதலுக்கும் குரலில் கூறவும் நொறுங்கி போனான் ஆதித்யா. அசு, அப்படின்னா நீ என்ன இன்னும் நம்பல அப்படித்தானே?
இல்ல ஆதி, எனக்கு டைம் வேணும், நான் யோசிக்கணும். நெருப்புல குதிக்கிறதுன்னு முடிவெடுத்தவளை பிடிச்சு இழுக்கிறீங்க. அதுல குதிக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அதே அளவுக்கு நான் திரும்பவும் யோசிக்கணும். கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. சரி, ஒருவேளை இறுதியில நான் இல்லாம உன்னால வாழ முடியும்னு தோணுச்சுன்னா என்ன பண்றதா உத்தேசம்? அவனது கேள்வி கொடுத்த வழியில் முகத்தை சுளித்தவள் வார்த்தைகள் வற்றி போனது போல மௌனமே மொழியாக தலைகவிழ்ந்து நிற்க, அவளை நெருங்கியவன் மனைவியின் தாடையை பற்றி முகத்தை தன்னை நோக்கி நிமிர்த்தியவாறே, அசு, என்ன விட்டுட்டு உன்னால இருக்க முடியாது. அது உனக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன்னு. ஆனா அது உண்மை இல்ல அசு. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மால்ல சந்திச்சோம். அன்னைக்கு நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்க்கல, நீதான் உங்க அம்மா கைய பிடிச்சிட்டு படியில இறங்கும் போது என்னை திரும்பி பார்த்த. அதுக்கு பிறகுதான் நான் உன்னை பார்த்து சிரிச்சேன். என்னை பார்த்து சட்டுன்னு நீ தலைய குனிஞ்சுக்கிட்ட. இதோ இப்ப குனிஞ்சு நிக்கிறியே, அது மாதிரி நீ என் மனசுல நுழையிறதுக்கு முன்னாடியே நான் உன் மனசுல நுழைஞ்சிட்டேன்டி. சின்ன வயசுங்கிறதால உனக்கு அது அப்போ புரியாம இருந்திருக்கலாம். ஆனா நான் இத்தனை தவறுகள் பண்ணினப்பவும் உன்னால என்னை எளிதா மன்னிக்க முடிஞ்சதுக்கு காரணம் உன்னையும் அறியாம உன் மனசுக்குள்ள புதஞ்சு போயிருந்த என் மேல உள்ள காதல் தான். அதனால வீணா உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்காத. எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நம்ம வீட்டுல வந்து கொடு. அது எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் என்றான் சிறு கீற்று போல நகையை உதடுகளில் கொணர்ந்தவாறு. கணவனது பேச்சில் மறைந்திருந்த உண்மை சுட்டது போல பதில் சொல்லாமல் நின்றிருந்தவளை அணைத்து தன் மார்பில் முகத்தை பதிய வைத்தவாறு அமைதியாக பல மணி துளிகள் அவகாசம் கொடுத்தவன் அவள் அசையாது நின்றிருப்பதை கண்டு, என்ன அசு, போலாமா என்று கேட்கவும், அவனது அணைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவள் இல்லை என்பது போல தலை அசைக்கவும், அதுவரை அடங்கியிருந்த ஆதித்யாவின் சினம் திர்காமின் வேகத்துடன் வீறு கொண்டு எழத் தொடங்கியது. மாட்டேன்னு தலை அசைச்சா என்னடி அர்த்தம்? நான் தான் சொன்னேனே ஆதி, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. நீங்க போங்க. அதான் டைம் கொடுத்தேனே, இன்னும் என்ன டைமா? எது? இதோ இப்ப என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தீங்களே, அதுவா? ஏன் அது போதாதா? என்ன ஆதி, சின்ன பிள்ளை மாதிரி நீங்க கிளம்புங்க. இனி எந்த முடிவு எடுத்தாலும் நான் யோசிச்சு தீர்க்கமான முடிவா எடுக்கணும். அதனால இப்ப நீங்க கிளம்புங்க. ஏய், என்ன விளையாடுறியா? கீழே காலுக்கடியில மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கேன். என் மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்டி இருக்கேன். எதுவுமே காதுல விழாத மாதிரி டைம் கேக்குற. ஏன் ஆதி, நீங்க கேட்கலையா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் அப்பவே. அசு, நான் கேட்டதுக்கும் நீ இப்ப கேக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடி. நான் கேட்டது நமக்குள்ள தாம்பத்தியத்தை துவங்கும் போது என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த கவலையும் குழப்பங்களும் இருக்கக்கூடாதுன்னு. அது வரைக்கும் பொறுத்துக்கோடின்னு உன்கிட்ட டைம் கேட்டேன். ஆனா நீ நம்முடைய கல்யாணத்தையே முறிச்சுக்கிறதுக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு டைம் கேக்குற. சாரி அசு, சாரி அசு, என்னால இனியும் உன்னை தள்ளி வச்சுட்டு இருக்க முடியாது. வா. ஆதி, திடீர்னு நான் இங்க கிளம்பி வந்ததுமே எங்க மாமுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க நம்பின மாதிரி தெரியல. இப்ப நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போனா நமக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதை சரி பண்றதுக்காகத்தான் நீங்க வந்திருக்கீங்கிறது நிச்சயம் ஊர்ஜிதமாயிடும். அதனால நீங்க போங்க, நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன். என்னது 2 நாளா? கணவன் வாய் விட்டு கத்தவும் சட்டென்று எம்பி அவனது வாயை மூடியவள், இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? யார் காதலையாவது விழப் என்று முடிக்கவில்லை. திருந்தணும்னு நினைச்சாலும் நீங்க திருந்த விட மாட்டீங்கடி. சரி வேணா, நான் காலையில இருந்து திருந்திக்கிறேன். இப்ப பழைய ஆதியாவே இருந்துடுறது தான் எனக்கு நல்லது என்று சொன்னவன் மனைவியின் கரம் பற்றி இழுத்து சென்றான். அவன் வேகம் அவளை திடுக்கிட செய்தாலும் இனியும் அவன் மனதால் கொடுக்கும் வலியை தாங்க சக்தியில்லாதவளாக அவனிடமிருந்து தன் கரத்தை பிடுங்கிக் கொள்ள போராட விடுவிடுவென்று மனைவியுடன் சேர்ந்து படிகளில் இறங்கியவனை கண்டு திகைத்து எழுந்தார்கள் திவ்யாவும். அப்பொழுதுதான் அலுவலகத்திலிருந்து வந்திருந்த அர்ஜுனும். மாமனார் மாமியாரை கண்டதும் சட்டென்று ஆதியின் நடை தடை போட தந்தையை அங்கு எதிர்பாராமல் கண்ட அஸ்வினி திகைத்து தடுமாறியவளாக, ஆதி, டேடும் வந்துட்டாங்க, கைய விடுங்க பிளீஸ் என்று கெஞ்சியும் அவன் விட்டான் இல்லை. மனைவியை ஒருமுறை திரும்பி பார்த்த ஆதித்யா மீண்டும் அர்ஜுனை நோக்கியவன், சாரி அங்கிள், சாரி ஆண்டி, எனக்கும் அசுவுக்கும் இடையில ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு இங்க வந்துட்டா. ஆனா இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, அதான் கூட்டிட்டு போறேன்
என்று சொல்லவும் அர்ஜுனின் பார்வை சட்டென்று அஸ்வினியின் கரத்தை இறுக பற்றியிருந்த ஆதித்யாவின் கையில் பதிந்தது. மாமனாரின் ஈட்டி போன்ற குத்தி கிழிக்கும் கூரிய பார்வையின் போக்கை கண்ட ஆதித்யா மெல்லிய புன்னகையை இதழ்களில் படிய விட்டவாறே மனையாளை தன் தோள் வளைவுக்குள் கொண்டு வந்தவனாக, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அங்கிள், பட் ஐ பிராமிஸ், இனி அசுவுக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க இவளை பாத்துக்கிட்டதை விட பல மடங்கு நல்லா நான் பாத்துக்குவேன். ஆனா இதை எவ்வளவு எடுத்து சொல்லியும் உங்க பொண்ணுதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒரே நாள்ல எல்லாத்தையும் மறந்துடின்னா எப்படி? கணவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் முணுமுணுத்து கொண்டிருந்தவளை கண்டவன், சரி மீதிய நம்ம வீட்டுல போய் வச்சுக்கலாம் வா என்று இழுக்க, இல்ல நான் வரல என்று பிடிவாதம் பிடித்தாள் அசு. நடந்து கொண்டிருக்கும் காட்சிகளை விழி பிதுங்கும் அளவிற்கு திருதிருவன விழித்து கொண்டு பார்த்திருக்கும் மாமியாரை கண்ட ஆதித்யா சில நொடிகள் தயங்கியவன் வேறு வழியின்றி அஸ்வினியோடு சேர்ந்து அர்ஜுனை நெருங்கியவன், என்னடா இங்கேயே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறானே, வீட்டுல போய் எப்படி நடந்துக்குவானோன்னு நினைக்காதீங்க அங்கிள், ஆஷுவுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் என்றவாறே மனைவியை பார்த்து கண்ணை சிமிட்டவும் அஸ்வினியின் உடல் கூச்சத்தாலும் நாணத்தாலும் துடித்து போனது. மருமகனின் வார்த்தையில் அன்னையின் முகமும் நாணத்தில் சிவந்ததை கண்டவள் கணவனின் காதோறும் லேசாக சாய்ந்தவாறே மெல்லிய குரலில், உங்க அம்மா அப்பா கிட்ட தான் தைரியமா இது மாதிரி பேசுறீங்கன்னா என்ன அப்பா அம்மா முன்னாடியுமா? கடவுளை, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம்ங்கிறதே கிடையாதா? என்ன படைப்போ என்று கிசுகிசுக்கவும் அதற்கும் ஏதோ பதில் கூற வந்த கணவனை சட்டென்று எக்கி வாயை மூடி பேச விடாமல் தடுத்தாள். அவர்களுக்குள் நடந்து கொண்டிருக்கும் விளையாட்டையும் கூத்தையும் கண்டு மெல்லிய புன்னகையை சிந்திய அர்ஜுன், அசு நீ கிளம்பு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம் என்றான் கனிவுடன். அபிமன்யு எதேச்சையாக கீழே வந்தாலும் இங்கு இன்னொரு சிக்கல் விளையுமே என்பது போல மேல் தளத்தை நோக்கி ஒருமுறை விழிகளையும் வீசியவாறே, டாட். இத்தனை நடந்ததற்கு பிறகும் தயங்கிய மனையாளை கண்ட ஆதித்யாவின் பொறுமை எட்ட முடியாத தூரத்திற்கு எகிரி போய் குதித்து விழுந்தது. நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்ட என்றவன் திவ்யாவின் புறம் திரும்பி, சாரி ஆண்டி, உங்க பொண்ணு இப்ப எனக்கு வேற எந்த சாய்ஸும் கொடுக்கல என்று சொல்லிய வினாடியே அர்ஜுனை திகைக்கும் அளவிற்கு சடாரென்று தன் இரு கரங்களாலும் மலர் பொதியை ஏந்துவது போல ஏந்தினான். ஹர்ஷாவின் மூலம் அர்ஜுனும் கனிகாவின் மூலமாக திவ்யாவும் அவர்களின் காதல் வாழ்க்கையை பற்றி அறிந்திருக்க, திருமணத்திற்கு பின் உங்களுடன் சேர்ந்து வாழ இயலாது என்று கூறிய கனிகாவை அவளின் தந்தைக்கு முன்னும் மாமாவின் குடும்பத்தினருக்கு முன்னும் பிடிவாதமாக இரு கரங்களாலும் தூக்கிச் சென்ற ஹர்ஷாவின் புதல்வன் நான் என்று அன்று அர்ஜுனின் இல்லத்தில் நிரூபித்தான் ஆதித்யா. தன் கழுத்தை இரு கரங்களாலும் இறுக்கி வளைத்து பிடித்தவளை குனிந்து பார்த்து, என்ன எங்க டாட் செஞ்ச மாதிரியே நானும் செய்யறேன்னு பாக்குறியா? ஆனா எங்க டேடியாவது மாம் கேட்ட உடனேயே கீழே இறக்கி விட்டுட்டாங்க. ஆனா நான் அந்த அளவுக்கெல்லாம் நல்லவன் இல்லம்மா என்றான் அழகாக உதடுகளை பிரித்து சிரித்து கொண்டேன். ஆதி பிளீஸ், டாட் பாக்குறாங்க, வெக்கமா இருக்கு, கீழே இறக்கி விடுங்க. மனைவியின் கீர்த்தனை போன்ற குரலின் இறைஞ்சலுக்கு சிறிதும் செவி கொடுக்காதவன் வீட்டை விட்டு வெளியேற கேசம் கூட அசையாமல் கண்களும் இமைக்க மறந்தது போல சிறிதே ஆவன இதழ்களை பிரித்து ஸ்தம்பித்து சிலையென நின்ற மனைவியை தோள் பற்றி தன்னருகே இழுத்து நிறுத்தி கொண்ட அர்ஜுன், லைக் ஃபாதர் லைக் சன் அண்ட் தட்ஸ் ஹவ் ஹர்ஷா வாஸ் என்றான் சிறிதே புன்னகையுடன். வீட்டை விட்டு வெளியே வந்த ஆதித்யா மின்னல் வேகத்தில் காரை கிளப்பி அதைவிட அதிவிரைவாக செலுத்தி சில மணி துளிகளிலேயே வீட்டை அடைய வாயிலில் காரை நிறுத்தி இறங்கிய நொடியே மனைவியின் கரத்தை பற்றியவன் விடுவிடுவென்று வீட்டிற்குள் அழைத்து வந்தான். அபி, அசு அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், அதுவும் நேத்து ரிசப்ஷன்ல சொல்லாம கொள்ளாம ஆதி கூட்டிட்டு வந்துட்டாரு, அதனால அம்மா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்குன்னு இன்னைக்கு காலையில தான் அவங்க வீட்டுக்கே போனா. ஆனா அதுக்குள்ள போய் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானாடா இவன். எஸ் மாம், ஆதியால அவனோட வைஃப ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியல போல. நீங்க தான் எப்பவும் சொல்லுவீங்களே, அவன் அப்படியே அப்பாவை அச்சல வார்த்த மாதிரி பிறந்திருக்கான்னு. அதுதான் அப்பா மாதிரி அதே வேகம். சரிடா, அது இருக்கட்டும். ஆனா ஏன் இப்ப இவ்வளவு அவசரம் இவனுக்கு? நாம 2 பேரும் இங்க இருக்கிறது கூட கண்ணுக்கு தெரியாத மாதிரி அசுவை இப்படி வேகமா கூட்டிட்டு போறான். மாம், ஆர் யூ சீரியஸ்? டாட் சொல்ற மாதிரி நீங்க இன்னும் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. நீங்க சினிமாவுல எல்லாம் பார்த்தது இல்லையா?
கருமம் கருமம், ஒரு அம்மா கிட்ட என்ன பேசுறதுன்னே இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரியல. முதல்ல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா. கனிகாவின் கூற்றில் சடாரென்று தன் நாற்காலியிலிருந்து எழுந்தவன், மேம் அதைத்தானே நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சில விஷயங்கள்ல தான் மாம் நீங்க சின்ன பொண்ணு மாதிரி, இது மாதிரி விஷயத்துல நீங்க செம ஸ்மார்ட் மாம் என்று அன்னையின் கன்னத்தை பிடித்து கிள்ள அவனது தோளில் படீரென்று அடித்தவள். நேத்து ரிசப்ஷன் முழுக்க உன் கண்ணு எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? மாப்பிள்ளை கண்ணு நம்ம ரதி மேலையும் ஆதி கண்ணு அசு மேலையும் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உன் கண்ணு ஏண்டா அந்த பொண்ணு ரோகிணி மேலேயே இருந்துச்சு? அது மட்டும் இல்ல, நீ பாட்டுக்கு என்னவோ தனியா ரூம்ல இருந்து பாடிட்டு இருக்கிற மாதிரி பாடிக்கிட்டே ரோகிணிய பார்த்து தலைய கவிழ்க்கிற. அப்ப சட்டுன்னு மாப்பிள்ளை திரும்பி ரோகிணிய பார்த்தாரு பாரு ஒரு பார்வை. நல்ல வேளை திவ்யா அண்ணி மட்டும் அப்ப அவளை டான்ஸ் ஆட சொல்லலைன்னா நிலைமை வேற மாதிரி ஆகி இருக்கும். மகனை மேலும் நெருங்கிய கனிகா அவனது கரத்தை பற்றி, அபி அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ரோகிணிய கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அவ வேகமா இல்லைன்னு தலையசைச்சா. அப்ப திவ்யா அண்ணி வந்து அவரை சமாதானப்படுத்தினாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க பேசிட்டு இருந்தது உன்னையும் ரோகிணியையும் பத்தி தான். அவர் ஏதோ சொல்ல வாய் எடுத்தவரு சட்டுன்னு ரதி முகத்தை பார்த்துட்டு அமைதியா சரின்னு தலைய ஆட்டிட்டு போயிட்டாரு. நான் நினைக்கிறேன் திவ்யா அண்ணி ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னு. அதுவும் இல்லாம இருக்கிற பிரச்சனையில இதுக்கு மேல ஏதாவது செஞ்சு ரதியோட மனச கஷ்டப்படுத்த கூடாதுன்னு விட்டுட்டு போயிட்டாருன்னு தான் என் மனசுல படுது. அதனால எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்ய அபி. ஆதி மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செஞ்சிடாத என்றால் சிறிதே கவலை தொனிந்த குரலில். ஏன் என்னிடம் இதை ரோகிணி சொல்லவே இல்லை என்று குழம்பியவனாக, மாம் ஒரு நிமிஷம் என்றவன் ரோகிணியை அழைத்தான். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்களுக்குத்தான் பயம்ங்கிறதே இல்லைன்னா எங்களுக்கும் கிடையாதுன்னு நினைச்சீங்களா என்று சண்டை கோழியென சீர துவங்கியவளின் குரல் அலைபேசியையும் மீறி கனிகாவின் செவிகளில் விழவும், செத்தடா நீ என்பது போல் புன்னகைத்தவாறே சமையல் அறைக்குள் நுழைய, அடியே ராட்சசி, ஏண்டி என் மானத்தை வாங்குற? இப்படியா காதுகிளிய கத்துவ? நீ பேசுறது ஊருக்கே கேட்கும் போல இருக்கு. இதுல உன் அண்ணா உங்க வீட்டுலதான் இருக்காரு, அவருக்கு மட்டும் கேட்டுச்சு நீ தொலைஞ்ச என்று சொல்லவும் தான் தன்னை மறந்து தொண்டை கிளிய கத்தியது ரோகிணிக்கு புரிய துவங்கியது. சட்டென்று இறங்கியவள் தனிந்த குரலில், ஏன் அபி இப்படி செஞ்சீங்க? கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே ஒழிய இவங்க யாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. இப்பதான் உங்க ஆதி அண்ணா வந்து அசு அக்காவா அழைச்சிக்கிட்டு எங்க தூக்கிக்கிட்டு போனாருன்னு மாம் சொன்னாங்க. இதுல நீங்க வேற. ஏன் அபி எல்லாருக்கும் முன்னாடி இப்படி செஞ்சீங்க? அண்ணாவும் பாத்துட்டாரு தெரியுமா என்றாள் கிட்டத்தட்ட அழுது விடும் குரலில். ரோஹி, அபிமன்யு உன்னை எதுவும் கேட்டாரா? அபிஷேக் இந்த சாங்க ஜூஸ் பண்ணதே உனக்காகத்தான் போல இருக்கு ரோஹிணின்னு நேரடியாவே கேட்டுட்டாரு. நீ அதுக்கு என்ன சொன்ன? நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே மாம் அங்க இருந்து இல்லைன்னு சொல்லுன்னு சைகை செஞ்சுட்டாங்க. அதனால நானும் இல்லைன்னு வேகமா மறுத்துட்டேன். அப்ப நாம 2 பேரும் லவ் பண்ணலைன்னு உங்க அண்ணா கிட்ட சொல்லிட்ட, அப்படித்தானே? அபி பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களைத்தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க, நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அண்ணாவும் அண்ணியும் ஒண்ணு சேரட்டும், அதுக்கு பிறகு அண்ணிய வச்சே நான் காய நகர்த்திக்கிறேன். அதுவரை எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க அபி. இத நான் காலையிலேயே உங்ககிட்ட சொல்லி இருப்பேன். நீங்க வேற ஏதாவது சொல்லி திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வெடிச்சா என்ன பண்றதுதான் பேசாம இருந்துட்டேன். இவ்வளவு வருஷம் பொறுமையா இருந்த நீங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க எனக்காக. ஏன் உங்க அண்ணாவோட பர்மிஷன் இல்லைன்னா என்ன வேணாம்னு சொல்லிடுவியா? உங்க டாடி கிட்ட பேச வேண்டியது தானே? அபி நிச்சயம் டாட் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு நம்ம கல்யாணம் எல்லாருடைய விருப்பத்தோடையும் ரொம்ப சந்தோஷமாவும் மன நிம்மதியோடையும் நடக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆதி அத்தானும் அண்ணாவும் எப்படி அவங்க கல்யாணத்துல முறைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் தானே. 2 கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்க மாம் எப்படி பயந்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அப்படி நம்ம கல்யாணத்துல யாரும் இருக்க கூடாது, எல்லாரும் நிம்மதியா இருக்கிற மாதிரி நடக்கணும் நம்ம கல்யாணம். அதுதான் என்னோட ஆசை அபி. அவளின் ஆசையை கேட்ட நொடியே தானும் தனிந்து வந்த அபிஷேக் தன் கோபத்தை மறந்தவனாக, சரி என்ன சொல்லி உங்க அண்ணாவை கன்வின்ஸ் பண்ணி நீங்க? அவர் சட்டுன்னு நம்புறவர் கிடையாதே என்றான் கனிவான குரலில். மாம் தான் இப்ப அதை பத்தி பேச வேண்டாம், இதோட இந்த பிரச்சனையை விடுன்னு அண்ணனை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க.
அதுக்குள்ள ரதி அண்ணியும் எங்க பக்கத்துல வந்து நின்னதுமே அண்ணா சட்டுன்னு இறங்கி வந்துட்டாங்க. அவங்க நம்பினாங்களா நம்பலையான்னு அண்ணாவோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அன்னிக்காக இதுக்கு மேல அந்த பேச்சை வளர்க்க வேண்டாம்னு போயிட்டாங்கன்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி என்கிட்டையும் அதுக்கு பிறகு எதுவுமே கேட்கல அபி. சரி என்று அத்துடன் பேச்சை முடித்து கொண்டு அன்னையை தேடி சமையல் அறைக்குள் நுழைந்த அபிஷேக் ரோஹிணி சொல்லிய அனைத்தையும் சொல்ல, மாம் ஐ லவ் ஹேர் மாம், பிளீஸ் ஒத்துக்கோங்க மாம் என்று அன்னையின் தாடையை பிடித்து கெஞ்ச துவங்க, பெருமூச்செறிந்த கனிகா, அபி ரோஹிணிய எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை மருமகளா ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவ சொன்னது போல ஆதி ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா இல்ல மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரான்னு நானும் திவ்யா அண்ணியும் 2 கல்யாணம் முடிகிற வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தது எங்களுக்கு தாண்டா தெரியும். அதே மாதிரி உங்க கல்யாணம் நடக்க கூடாதுடா. உங்க கல்யாணம் நடக்கும்போது எல்லார் மனசும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாருடைய சம்மதத்தோடையும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும். மாப்பிள்ளையையும் சேர்த்துதான் சொல்றேன் என்றதும் அன்னையிடம் அதற்கு தான் பொறுப்பு என்று உறுதி அளித்தவனுக்கு அபிமன்யுவின் சம்மதத்தை எப்படி பெறுவது என்பது மட்டுமே அந்த நேரத்தில் பெரிய கேள்விக்குறியாக நின்றது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.